Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் டெக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் இருக்க ஆப்ஸ் என்னென்ன, அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வந்து உங்களோட லோகோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துடுங்க. அதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ப்ளே ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா யூ டிவைஸ் இஸ் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இது என்ன பர்பஸ்க்காண்டின்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட ஃபோன்ஸில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து மற்ற ஃபோன்ஸில் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது, பட் என்னோடய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. அந்த மாதிரி வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. சில ஃபோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில மெயினான விஷயங்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். ப்ளே ஸ்டோர் எரர்னு சொல்லுவோம். ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப்ஸ் அன்சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான எரர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கூகுளில் இருந்து ஒரு மொபைலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து ப்ளே ஸ்டோர் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து எது செட் ஆகும், எது செட் ஆகாது, எதெல்லாம் ஒர்க் ஆகணும், எதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டேட்டஸில் வந்து சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சர்டிஃபைட் ஆகலை அப்படின்னா என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு முழுசாகவே வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நிறையா பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து வரும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் காட்டிக்கிட்டே உங்களுக்கு வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஏன் வந்து இந்த எரர் வருது, இந்த மாதிரி டீப்பான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ளே ஸ்டோர் ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன்ஸுக்கு வந்து எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகும், எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்றத நீங்கள் இது மூலியமாகவே படித்து தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட எரர்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன்ஸ் வந்து எந்த விதமான எரர்ஸும் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து சப்போர்ட் ஆகுதா சப்போர்ட் ஆகலையா அப்படின்றது நீங்கள் இங்கே வந்து போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து நம்ம வச்சுருக்க ஃபோனில் வச்சுருக்க எல்லா ஆப்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுவோம். பட் வந்து ப்ளே ஸ்டோரை என்றைக்காச்சும் அப்டேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இப்போ ப்ளே ஸ்டோர் சர்டிஃபிகேட்ஸுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அடுத்த வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலியமாகவே போய்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி கண்ட்ரோல். ஃபேமிலி கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன பையங்களாக இருக்கும், காலேஜ் படிக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பேரண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 2 3 4 கொடுக்குறேன். ஸோ திரும்பி வந்து 1 2 3 4 கொடுத்து நான் ஓகே பண்ணிக்கிறேன். இதை வந்து பேரண்ட் கண்ட்ரோல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபோன்ஸில் வந்துட்டு யார் வந்து எந்த ஆப்பை யூஸ் பண்ணணும், எந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18+ நம்ம காரங்க வந்து இது பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், 16க்கு வந்து என்ன கொடுக்கணும், 12க்கு என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபோன்ஸில் அந்த ஏஜ்காரங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் என்னென்ன கேம்ஸ் வந்து யூஸ் ஆகணுமோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஸ் வந்து யூஸ் ஆகாத அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிமாக இருக்கட்டும், எத்தனை வயசுக்காரங்களுக்கு என்ன வந்து ஃபிலிம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கேம் வந்து யூஸ் பண்ணலாம், படம் வந்து பார்க்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரியான படங்கள் வந்து அவங்க பார்க்கணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது மூலயமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து செக்யூராக வந்து வச்சுக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ண கொடுக்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு அப்ளிகேஷன் ஆனது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் போய்ட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிற முடியும். இப்போ அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அத்தாரிட்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அத்தாரிட்டிகேஷன்ற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோன் எடுத்து
வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அவங்களுக்கு தேவையான கேமோட காயின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டு உங்களோட கூகுள் ஐடியோட பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட கைரேகை இல்லாமல் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த விதமான ஆப்ஸையும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கிறது மூலியமாக பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன்ஸ்லேருந்து உங்களோட குழந்தைங்க வந்து எந்த விதமான கேம்ஸுக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து மார்னிங் வந்து நம்ம நெட்டே வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோன்ஸில் இருக்க எல்லா விதமான நெட்வொர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்மளோட ஆட்டோ அப்டேட்ன்ற ஆப்ஸை பொறுத்து தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்னு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஒய்ஃபை இன்டர்நெட் வந்து கன்சியூம் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பேத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோன்ட் அப்டேட் யுவர் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டன் கொடுத்துங்க. இது மூலியமாக பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருந்து இன்டர்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலியாகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து என்னென்ன ஆப்ஷன் வந்து முக்கியன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் சந்தேகங்களை வந்து உங்களோட மறக்காமல் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.